ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரிசி ஆர்ட்ஸ். இன்றைக்கி நம்ம கிள்ளி போட்ட சாம்பார் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இது புதுசாக சமைக்க பழகிறவங்க கூட இதை ட்ரை பண்ணலாம். ஈஸியாக சிம்பிளாக செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இது சாதத்து கூட ஊற்றி சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். டிஃபன் கூட நம்ம ஊற்றி சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். இன்றைக்கி நம்ம கிள்ளி போட்ட சாம்பார் செய்கிறதுக்கு ஒரு அரை கப்பு அளவுக்கு நான் துவரம்பருப்பு எடுத்து தண்ணி ஊற்றி ஒரு 1/2 ஹவருக்கு முன்னாடியே தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கேன். அதை ஒரு குக்கரில் ஆட் பண்ணிக்கலாம். நான் 2 தண்ணி ஊற்றி நல்லா கழுவி வச்சுருக்கேன் துவரம்பருப்பை. அதை குக்கரில் சேர்த்துக்கலாம். அதில் நல்ல ஒரு பெரிய சைஸாக தக்காளி 2 தக்காளி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 5 பல்லு பூண்டையும் உரித்து வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு 3 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கோம், அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இதில் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி இப்போ குக்கரை மூடி போட்டு ஒரு 3லேருந்து 4 விசில் விட்டு வேக விட்டு நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்ப்போம். நம்ம குக்கர் 3 விசில் விட்டுருக்கோம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பருப்பு நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம கரண்டி வச்சோ இல்லை மத்து வச்சோ நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். இப்போ நம்ம அடுப்பில் ஒரு பேன் வச்சாச்சு. பேன் வச்சுட்டு அதில் ஒரு 2 கரண்டி அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நம்ம தாளிப்புக்கு 1 ஸ்பூன் கடுகு எடுத்துருக்கோம். ஜீரகம் தான் இதில் மெயின் தாளிப்புக்கு. அது வாசனை ரொம்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நான் ஒரு 4 காஞ்ச மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கோம். நம்மள இதில் எந்த மிளகாத்தூள் குழம்புத்தூள் எதுவுமே ஆட் பண்ணல. இந்த மிளகாவும் பச்சை மிளகாய் மட்டும்தான் இந்த சாம்பாருக்கு காரமே. நம்ம அதேமாரி இதில் புளி எதுவுமே சேர்க்கலை. நம்ம அந்த 2 தக்காளி சேர்த்துருக்கோம் பாருங்கள், அதுதான் புளிப்பு. இப்போ எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நம்ம தாளிப்பை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மிளகாய் எல்லாம் பொரிஞ்சிடுச்சு. இப்போ நான் சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம் தான் ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். சப்போஸ் சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கிங்க. சின்ன வெங்காயம் போட்டுட்டு அதில் கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம பருப்பு வேக வைக்கும்போது மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கல. மஞ்சள்தூள் சேர்க்கும்போது அந்த குக்கரை கழுவுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் நம்ம இதில் சேர்க்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினது அப்புறம் நம்ம பருப்பு வேக வச்சு வச்சுருக்கோம் பாருங்கள், அந்த பருப்பு இதில் ஆட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு இப்போ இந்த சாம்பார் எந்த அளவுக்கு தண்ணியோ திக்காக வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ 3 பேர் சாப்பிட்ற அளவுக்கு நம்ம சாம்பார் வைக்கிறோம். நீங்கள் எவ்வளோ சாம்பார் வைக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணியும் தக்காளி நீங்கள் ஆட் பண்ணிக்கிங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நான் இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுடைய தேவைக்கேற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்குங்க. இது ஒரு கொதி வரட்டும். இப்போ நம்ம இந்த சாம்பார் ஒரு 5 நிமிஷம் நம்ம கொதிக்க விட்டாச்சு. இது போதுமான அளவு. நம்ம இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இது மேலே கொஞ்சோண்டு கொத்தமல்லி தழை இருந்தால் அது சேர்த்துக்கலாம். சிம்பிளாக ஈஸியாக கிள்ளி போட்ட சாம்பார் நம்ம ரெடி பண்ணிட்டோம். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.